NDA leaders on dais, candidates for the assembly polls, Karyakartas, sisters and brothers of Tamil Nadu. Vanakkam. I feel happy to come to one of the oldest cities of Tamil Nadu. The divinity of the Agastishwarar temple is immense. It draws people from all over the world. This is a region that has given greats like Tirupur Kumaran, Dhiran Chinnamalai, the brave Pollan, and Kalinga Rayar. India takes great pride in the culture of Tamil Nadu. One of the happiest moments of my life was when I got a chance to speak a few words in the oldest language in the world, Tamil, at the United Nations. மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள், இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள், இந்த கட்சியினுடைய தொண்டர்கள், தமிழகத்தினுடைய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தினுடைய மிக பழமையான இந்த நகரத்திற்கு வந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சுவாமி அகஸ்தியர் அருளாசி அளவிடற்கரியது. உலகம் முழுவதும் மக்கள் அந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி மிகச்சிறந்த மனிதர்களான திருப்பூர் குமரன், தீரன் சின்னமலை, தளபதி கொள்ளன், காளிங்கராயர் போன்ற மிகச்சிறந்த மனிதர்களை கொடுத்த பூமி. தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தில் இந்தியா பெருமை கொள்கிறது. என்னுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியான தருணமாக ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றுகின்ற போது ஒரு சில தமிழ் வார்த்தைகளை கூறியதை நான் நினைவு கூர்கிறேன். Friends, in a few days from now, Tamil Nadu will vote to elect a new assembly. The NDA family seeks your blessing to serve the people of the state. We seek your vote based on a solid agenda of all-round development, inspired by the ideals of MGR and Amma Jayalalitha ji. We want to empower the farmers, poor, youngsters, and women of Tamil Nadu. We want to boost activity and create opportunities here. I am aware that the people of the region are eagerly awaiting a rail link. The central government is positively looking at that demand. We want to promote Tamil culture and language. That is why we are ensuring technical and medical education is possible in the local language. A vote for NDA is a vote to solve long-standing issues. A prime example is the way the decades-old demand of the
Devendra Kula Vellalar community was solved by our alliance. நண்பர்களே, இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் நம்முடைய புதிய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இந்த குடும்பம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்கிறது. தமிழக மக்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தை அடிப்படையாக வைத்து உங்களிடம் வாக்குகளை கேட்கிறோம். டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய லட்சியத்தால் உத்வேகப்படுத்தப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள், பெண்கள், ஏழைகள் மற்றும் இந்த சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் சேவை செய்வதற்காக அந்த உத்வேகத்தை பெற்றிருக்கிறோம். இந்த பகுதியினுடைய மிகச்சிறந்த இணைப்புகளை மேம்படுத்துவதற்கும் இங்கு சிறந்த வாய்ப்புகளை உருவாக்குவதற்குமாக நாங்கள் உங்கள் முன்னே நிற்கிறோம். இந்த பகுதியினுடைய மக்கள் ஒரு ரயில்வே இணைப்பிற்காக நெடுங்காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக மத்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை கனிவுடன் பரிசீலிக்கும். நாங்கள் தமிழகத்தினுடைய மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் உறுதி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தொழில்நுட்ப கல்வி, மருத்துவ கல்வி போன்றவைகளை எல்லாம் தாய்மொழி கல்வியில் பயிற்றுவிப்பதற்காக முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நெடுங்காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கொடுக்கின்ற வாக்காக பாருங்கள். இன்னொன்றையும் உங்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புகிறேன். நீண்ட நாட்களாக தேவேந்திர குல வேளாளர்களுடைய கோரிக்கை என்பது இருந்தது. அதை நிறைவேற்றி தருவதில் நாங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். Friends, on one hand, NDA has our development agenda. On the other hand, the Congress and DMK have their own dynasty. The speeches of their leaders have nothing positive to offer. They hardly talk about their own vision or work. All they do is demean others and spread lies. These days, Congress and DMK have launched their outdated 2G missile. This 2G missile has one clear target: the women of Tamil Nadu. A few days back, this missile was launched by UPA with a clear order: attack the Nari Shakti of Tamil Nadu. Today, I am in Dharapuram. I am in a land whose proud sons and daughters never compromised on their ideals and fought against injustice. From here, I want to tell Congress and DMK, please control your party leaders. I want to tell the Congress and DMK, the people of Tamil Nadu are noting everything. They will never tolerate insult to the women of the state. Today, Congress and DMK have insulted the respected mother of Tamil Nadu's Chief Minister. God forbid, if they come to power, they will insult many other women of Tamil Nadu.
நண்பர்களே, ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ச்சிக்கான திட்டத்தை உங்கள் முன்பாக வைக்கிறது. இன்னொரு புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி அவர்களுடைய குடும்ப வாரிசு அரசியல் திட்டத்தை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறது. அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பேச்சிலே அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டமோ மக்களுக்கு நேர்மறையாக கொடுக்கக்கூடிய செய்திகளோ இல்லை. அவைகள் எல்லாமே அடுத்தவர்களை அவமானப்படுத்துகின்ற அல்லது பொய் கூறுகின்ற செய்திகளாகவே இருந்து வருகின்றது. இப்போது காங்கிரஸ் மற்றும் திமுக புதிதாக ஒரு ஏவுகணையை தாக்குதலை துவங்கி இருக்கிறது. அந்த 2G மிசைல் 2G ஏவுகணை என்பது ஒரே ஒரு நோக்கத்திற்காக ஏவப்பட்டிருக்கிறது. அது தமிழகத்தினுடைய பெண்களை இழிவுபடுத்துவதற்காக ஏவப்பட்ட ஏவுகணையாக இருக்கிறது. சிறிது நாட்களுக்கு முன்பாக ஐக்கிய கூட்டணி அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் அந்த ஏவுகணையினுடைய ஒரே நோக்கமாக நம்முடைய தமிழகத்தினுடைய பெண்கள் சக்தியை இழிவுபடுத்துகின்ற அந்த நோக்கத்தை ஏவுகணையாக வைத்திருக்கிறார்கள். நான் இன்று தாராபுரத்தில் இருக்கிறேன். இந்த தாராபுரத்தினுடைய ஆண்களும் பெண்களும் மகளும் மகனுமான இந்த பகுதியிலே நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய லட்சியத்தை சமரசம் செய்து கொண்டதில்லை. எப்போதும் அநீதிக்கு எதிராகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், போராடி கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த மேடையில் இருந்து சொல்கிறேன், காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் உங்களுடைய தலைவர்களை கட்டுப்படுத்துங்கள். நான் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் செல்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் பெண்களை இம்மாதிரி இழிவுபடுத்துவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். இன்று காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய தாயாரை இழிவாக பேசியிருக்கிறார்கள். கடவுளே, ஒருவேளை இவர்கள் அரசுக்கு வந்துவிட்டால் தமிழகத்தினுடைய பெண்களுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். இவர்கள் இன்னும் பெண்களை அவமானப்படுத்துவார்கள், இழிவு செய்வார்கள். Sadly, to insult women is a part of Congress DMK culture. A few days back, one of the MLA candidates of DMK, Mr. Dindigo Leone, made horrible remarks on women. DMK had done nothing to stop him. The young crown prince of DMK, who is sidelined many senior DMK leaders, he too made horrible remarks. DMK had done nothing to stop him. Never forget 25th March 1989. 25th March 1989. In the Assembly of Tamil Nadu, how did DMK leaders treat Amma Jayalalitha ji? DMK and Congress will not guarantee women empowerment. In their rule, crime against women are up. Local strongmen disturb peace. Friends, the opposition's anti-women mindset is not restricted to Tamil Nadu. Yesterday, in West Bengal, an elderly lady, Shobha Majumdar, lost her life. A few weeks ago, we all saw with horror how goons belonging to TMC brutally attacked her just because her ideology was different. This has been in the news for a long time. But did Congress show any empathy?
Did Congress ally DMK condemn? Did DMK's ally the left condemn such behavior? And did their friends TMC, with whom they hold strategy, meets in Delhi, show any regret? No, not at all. Pin drop silence among opposition. நண்பர்களே, திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுடைய கலாச்சாரம் என்பதே பெண்களை அவமானப்படுத்துவதில் ஒரு கூறாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது. சிறிது நாட்களுக்கு முன்பாக திமுகவினுடைய திண்டுக்கல் லியோனி அவர்கள் பெண்களை பற்றி மிக அருவருக்கத்தக்க வகையில் ஒரு சில வார்த்தைகளை பேசியிருந்தார். திமுக ஒருபோதும் அவரை தடுக்கவில்லை. திமுகவினுடைய இளவரசர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு மூத்த தலைவர்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு இன்று நடுநாயகமாக இருக்கின்ற அவரும் அருவருக்கத்தக்க வகையில் பெண்களை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் திமுக ஒருபோதும் இவர்களை தடுப்பதில்லை. ஒரு நாளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். 1989 மார்ச் 25 நம்முடைய மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் இந்த திமுகவினுடைய தலைவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. திமுகவும் காங்கிரசும் ஒருபோதும் பெண்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கப் போவதில்லை. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எப்போதும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவர்களுடைய உள்ளூர் தலைவர்கள் எப்போதும் அமைதிக்கு எதிராகவே இருந்து வந்திருக்கிறார்கள். இங்கு மட்டுமல்ல, மேற்கு வங்காளத்திலே இவர்களுடைய நட்பு கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் சில நாட்களுக்கு முன்பாக வயதான ஒரு பெண்மணியை தாக்கியவர் உயிரிழந்திருக்கிறார். சோனா மாலிக் என்கின்ற மூதாட்டி. இதற்கு முன்பாகவும் அவர் தாக்கப்பட்டதை எல்லாம் நாம் ஊடகங்களில் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த திமுக காங்கிரஸ் இவர்களுடைய நட்பு கட்சியான மேற்கு வங்காளத்தில் இருக்கின்ற கட்சிக்கும் பெண்களை மரியாதையாக நடந்து கொள்வதிலும் பெண்களை அவமானப்படுத்துவதிலும் அவர்களும் இவர்களைப் போலவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்களுடைய கூட்டணி இவர்களுடைய நட்பு என்பது எப்போதும் பெண்களுக்கு எதிரானதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. Friends, we in the NDA are inspired by the thoughts and ideals of the great Andal and Avvaiyar. We believe that the progress of society is not complete without empowerment of women. That is why all our schemes are aimed at strengthening our Nari Shakti. The increased toilet coverage under Swachh Bharat mission has helped women. Thanks to the Ujjwala Yojana, over 32 lakh poor or below poverty line households in Tamil Nadu have been given new connections. Under PM Awas Yojana, nearly 3 lakh houses in rural areas have been completed. About 3.8 lakh houses in cities have been completed. In this scheme, it is encouraged to allot the houses in the name of women. This ensures both dignity and empowerment. Under the maternity benefit, under that program, the Pradhan Mantri Matru Vandana Yojana, over 10 lakh women have benefited. நண்பர்களே, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கமாக இருக்கின்ற அத்தனை பேரும் மிகச்சிறந்த பெண்மணிகளான ஆண்டாள் மற்றும் ஔவையாருடைய லட்சியத்தால் உத்வேகம் பெற்றிருக்கிறோம். இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது பெண்களுடைய வளர்ச்சி இல்லாமல் இல்லை என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதனால் தான் எங்களுடைய அத்தனை திட்டங்களும்
பெண்களுடைய சக்தியை மேம்படுத்துவதாக, அவர்களை வலிமைப்படுத்துவதாக நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மை பாரதம் திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கழிப்பிடங்கள் எல்லாமே பெண்களுக்கு மிக உதவிகரமாக இருந்து வந்திருக்கிறது. அதே போல புதிதான எரிவாயு இணைப்புகள் தமிழகத்தில் மட்டும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய 32 லட்சம் பெண்களுக்கு உஜ்வாலா யோஜனா என்கின்ற திட்டத்தின் கீழாக அந்த இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அனைவருக்கும் வீடு திட்டம், பிரதம மந்திரியினுடைய ஆவாஸ் யோஜனா என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்தில் கிராமப்புற பகுதிகளில் 3 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புற பகுதிகளில் 3.8 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த வீடுகள் எல்லாம் பெண்கள் பெயரிலே இருக்க வேண்டும் என நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம். இது எதற்காக என்றால் பெண்களுக்கான மரியாதையை, அவர்களுடைய வளர்ச்சியை இது மேம்படுத்தும் என நாங்கள் நம்புகிறோம். அதே போல மகளிருக்கான பேறுகால விடுமுறை அல்லது உதவி திட்டத்தின் வாயிலாக அதற்கு பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா என்று பெயர், அதன் வாயிலாக 10 லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் இங்கு உதவி பெற்றிருக்கிறார்கள். Friends, I want to appreciate the people of the Kongu region for their spirit of enterprise. People from the part of the state have always created wealth and value for the nation. The people here are known for their business sense. At the same time, they are known for their remarkable compassion. Through last years, the small, medium and big business of this region went out of their way to help others. I am here to assure you all that my government and me personally are committed to doing everything possible to help business and enterprise grow here. நண்பர்களே, இந்த கொங்குநாடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நான் பாராட்டுகிறேன். எதற்காக தெரியுமா? உங்களுடைய தொழிலை வளர்க்க வேண்டும், அதை துவங்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய உத்வேகத்திற்காக. இந்த பகுதியினுடைய மக்கள், இந்த கொங்கு பகுதியினுடைய மக்கள், இந்த நாட்டிற்கு நீங்கள் செல்வத்தை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த நாட்டிற்கு நீங்கள் மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல உங்களுடைய வியாபார நேர்த்தியை, தொழில் நேர்த்தியை இந்த நாட்டினுடைய அறிவார்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் அளவிடற்கரிய கருணையும் கொண்டவர்கள். கடந்த வருடம் இங்கு இருக்கக்கூடிய சிறு குறு பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் உங்கள் சக்திக்கு மீறி எப்படி நீங்கள் மக்களுக்கு உதவி செய்தீர்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய அரசாங்கத்தில் இருந்தும் நான் தனிப்பட்ட முறையிலேயும் இந்த பகுதியினுடைய தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உறுதியை உங்கள் முன்பாக வைக்கிறேன். Everybody knows India's gains in the World Bank of doing business rankings. The government of India has brought many reforms in the last year. A PLI production link incentive scheme was introduced last December. The coming of a defense corridor in Tamil Nadu will bring many benefits for the people of this state. I can never forget the joy a month ago when I dedicated to the nation a tank made in Tamil Nadu that will protect our nation, our northern borders. Similarly, Tamil Nadu will also have a toy cluster which will show the way in making top quality toys for the world. Friends, our key focus area is the MSME sector. This sector is the backbone of our economy. Our government has changed the criteria for MSME. This has made business easier
for lot of people. Rupees 14,000 crore has been sanctioned for 3.6 lakhs MSMEs in the state. Almost 1.5 lakh people related to the MSME sector have benefited from the interest subvention scheme for MSMEs. 8.5 lakh MSME units have got the benefit of the Credit Guarantee Fund Trust. Our government has taken many measures to end harassment by tax officials. நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், எளிதாக தொழில் நடத்தக்கூடிய துவங்கக்கூடிய வாய்ப்புள்ள நாடுகளுடைய பட்டியலில் உலக வங்கியினுடைய தரத்தில் நாம் எவ்வாறு உயர்ந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதேபோல கடந்த வருடம் நாம் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். உற்பத்தி சார்ந்த ஊக்குவிக்கின்ற திட்டம் கடந்த டிசம்பரில் எங்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. அதேபோல இந்த பகுதியில் வர இருக்கின்ற டிஃபென்ஸ் காரிடார், ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் பல்வேறு நன்மைகளை இந்த பகுதிக்கு கொண்டு வரும். அதேபோல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சில தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட ராணுவ கவச வாகனத்தை நம்முடைய வட இந்திய எல்லைப் பகுதிகளை பாதுகாப்பதற்காக நான் நாட்டிற்கு அர்ப்பணித்தேன். இங்கு தமிழகத்தில் பொம்மைகள், தரமான பொம்மைகளை உருவாக்கி தயாரித்து தருவதற்கான ஒரு புதிய மையமும் இங்கு உருவாகப் போகிறது. இதன் வாயிலாக உலகத்திற்கு தரம் மிக்க பொம்மைகளை தயாரிக்கக்கூடிய மாநிலமாகவும் நம்மால் மாற முடியும். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு தகவல், நம்முடைய சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் நம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பை போன்றவை. நம்முடைய நாட்டிலே இந்த நிறுவனங்களுடைய வரையறையை, டெஃபினேஷன் சொல்லுவோம், அதையே அந்த வரையறையை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோம். இதன் வாயிலாக நிறைய பேர் தொழில் செய்வதற்காக முன் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அதே போல 14,000 கோடி ரூபாய் இங்கு இருக்கக்கூடிய 3.6 லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 1.5 லட்சம் மக்கள் இந்த சிறு குறு தொழில் நிறுவன துறையின் வாயிலாக வட்டி தள்ளுபடி திட்டத்தின் வாயிலாக பயனடைந்திருக்கிறார்கள். 8.5% சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கடன் உதவி திட்டத்தின் கீழாக உதவி பெற்றிருக்கிறார்கள். நாம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். ஏனென்றால் வரி வசூல் அல்லது வரி தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் மக்களிலிருந்து பாதுகாப்பதற்காக பல்வேறு முக்கியமான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். Friends, the corrupt eyes of the Congress and DMK will never let business grow like they had done in the past. Their local strongmen will be busy in money collection drives. Due to frequent power cuts, industry could never grow.